ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து ஆண்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க சார். நீங்களா யாருடா? How do I tell you? பப்ளிக் நினைக்குதுன்னு. Do you get the point? ரொம்ப அடிக்கிறான்டா இவன். அடுத்து ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருவாங்கிற நம்பிக்கையோட சின்ன சின்ன ரோல்ஸ் நடிச்சிட்டு இருக்கவங்க வளர்ந்துட்டு இருக்கவங்கன்னு நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் சின்னத்திரை உலகம் இங்க உட்காந்துருக்காங்க. நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. ஓகே, நான் சொன்ன உடனே டேக் அப்படின்ன உடனே அழுகணும். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சிங் சரியில்லையாப்பா. ஆக்ஷன். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? மூடிக்கொண்டாய் நான் குலுங்கி குலுங்கி அழுதேன். ஏன்னா அழுகிறதுங்கிற அவ்வளோ ஈஸி இல்லை. அதான் ஆகுன்னு அழுகுறாங்க அவ்வளோ ஈஸியாக அழுகவே முடியாது. தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்புறம் வரைக்கும் அலசலத்துல அழைச்சிருக்காண்டி. Sorry. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய எல்லா சீரியலையும் கல்யாணம் முடிஞ்சிடும். ஸோ புதுசாக இருந்துச்சு கல்யாணத்துக்கு. இதா கவு அம்சா அப்பா தெரியுமா பண்ணிட்டான், தெரியுமா பண்ணிட்டான் கிடையாது. சூப்பராக இருக்குது அப்படின்னு டிஃப்ரெண்டாக வேற பொண்ணா இருக்கும், நல்லா இருக்கும், வேற லொக்கேஷனு. ஃபர்ஸ்ட் சீரியல் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சீரியல் பண்ணும்போது எனக்கு என்ன பேர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஒரு பேர் வந்தது. கரெக்டாக இன்னொருத்தன் தட்டிட்டு போயிட்டான். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. அதே டேரக்டர் நான் இதில் பேர் இருக்கு அப்படின்னு இருக்குடா, கண்டிப்பாக இருக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. இருக்குனாங்க கடைசி வரையும் காட்டல. பொதுவா இந்த வயசு பசங்க பொண்ணு கிட்டயோ இந்த வயசு பொண்ணுங்க பசங்க கிட்டயோ சொல்வாங்களே அந்த 3 வார்த்தை ஐல கூட ஆரம்பிக்கும். I love you. அதாங்க அது கூட எனக்கு சொல்ல தெரியாதுங்க. ஆனா நான் பண்ணிட்டு இருக்க ரோல் எல்லாமே ஒரு 45 இயர்ஸ்க்கான ரோல்ஸ். சோ நான் என்ன நினைப்பேன்னா காலேஜ் பசங்களுக்கு நம்மள தெரியும், பேசும்போது அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அந்த ஒரு மூமெண்ட்ல அப்படி தோணும். ஆனா அங்க இருக்கிற ஒரு ஹெச்ஓடியோ அல்லது ப்ரொஃபஸரோ தான் நம்மள அவங்க வந்து பார்த்துட்டு உங்களை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது சோலி முடிச்சு. சில இடத்துல நம்மள எல்லாருக்கும் தெரியும்னு நம்ம நினைப்போம், அந்த இடத்துல நிறைய பேருக்கு தெரியாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. மேரேஜ் ஆமா, மீடியால இருந்தா பொண்ணு கொடுக்கிறது மாப்பிள்ளை கொடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீடியா உங்களுடைய நீங்க லவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஃபுல்லா புரிஞ்சிருந்தாரு அப்படின்னா கட்டாயமா உங்களை வந்து நேசிச்சு கல்யாணம் பண்ணும். ஓ, நீ அப்படி வரியா? எல்லாரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுமா என்ன? இல்ல நான் சொல்றது அப்படின்னா ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ங்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரச்சனை வந்தது தான் நான் சொன்னேன். ஆண்களை வந்து பெண்கள் அதாவது ஆண்கள் நடிகர்களா இருக்கும்போது பெண்கள் வந்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதே பெண்கள் வந்து நடிகைகளா இருக்கும்போது ஃப்ரெண்டா பழகுவாங்க, கூட சுத்துவாங்க, செல்ஃபி எடுத்துப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நானேனா எனக்கு எல்லாம் தெரியும், ஒன்னும் பண்ண மாட்டேன், நீ கவலைப்படாம போ. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டோம்னா அடுத்த நாள் நீ எனக்கு தங்கச்சின்னு மெசேஜ் வரும். கீழே விட்டு கொடுங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இந்த மேரேஜ் பத்தி பேசுறேன், வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். சரி நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா ஏன் நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்றீங்க? யோ இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உன்னைய பத்தி இந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு, இந்த மாதிரியே ஓ மனசுக்குள்ளயும் இந்த மாதிரி ஒரு இதாகி போயிருந்ததுன்னு வையி. ஆனா அதை இந்த மாதிரி வெளியே சொல்லாமே இருந்தோம். I don't believe in love anymore. There's no such thing as true love. Do you get the point? என்ன ஒரு புத்திசாலித்தனம். நானே இந்த ப்ரொஃபஷனல்ல மட்டும் இல்லங்க, ஒரு விஷயங்க, இந்த ப்ரொஃபஷனல்ல மட்டும் இல்ல, ஏய் மாமா மடையா உங்களை வந்து அந்த மாதிரி ஒரு தப்பா நினைச்சாங்கன்னா அவங்கள ஒதுக்கிடுங்க. யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணீங்க. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் கேக்குறேன். இல்ல சோலி முடிச்சு. ஜாதி இல்லைன்னு சொல்ற, அது எப்படி சார் ஜாதி இருக்குன்னு சொல்லலாம்? இருக்குல்ல, அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. 400 ரூபாய் வாங்கிட்டு வெறும் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு வர ஆர்டிஸ்ட் இருக்காங்க சார் இன்னும். ஓ, இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 6000 rupees வாங்குறேன். ஓகே Is it?
ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் கிடைக்கும் அந்த மாதிரி ஷூட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி? ஒரு வாரத்துல 3 நாள் இருக்கும் சார். ஓகே 3 நாள் ஒரு வாரத்துல, அப்ப கிட்டத்தட்ட 12 நாள். பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்காமா. ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு.